ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம சோலோ லெவலிங் எபிசோட் 3 and 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த எபிசோடில் ஹீரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். சரி, வாங்க ஓர பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் அனிமேட்டிவ் ஜெட். லெட்ஸ் கெட் இன் இந்த வீடியோ. ஸோ போன எபிசோட் விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ ஆடி வாங்கி சாகிற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் ஒரு சம்திங் கேம் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நீங்கள் கங்க்ராச்சுலேஷன் பிளேயர் ஆகிட்டீங்க நம்பர் சொன்னோன்னா நம்ம ஹீரோ பார்க்குறாரு, கை கால் எல்லாமே வந்து பழையபடி இருக்குது. அண்ட் இது வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாத டைமில் வந்து ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்தவங்க இங்கே வராங்க. வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து உன்னை டாக்டரை பற்றி கேட்டோம், நீ 3 நாளாக கோமாவில் இருந்த மாதிரி இருந்திருக்க, சாங் வேறு இனிமேல் வந்து கையில் அடிப்பட்டதுனால அவர் ஹண்டர்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. அண்ட் ஜூயிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவன் அந்த டெம்பிள் நினச்சது பார்த்திங்கன்னா நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கவலையாக இருக்கிறான். அண்ட் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீ டபுள் அவைக்கன் ஆகிருப்பியோ அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கில்டை சேர்ந்தவங்க வந்து அங்கே போய் இருக்கிறப்ப தான் உன்னோட டெட் பாடியை கண்டுபிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெயிட் பண்ண நான் செக் பண்ணணும், நீ டபுள் அவைக்கன் ஆகிருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ இந்த டைமில் வந்து ஹண்டர்ஸ்லாம் டபுள் அவைக்கன் ஆகுறதா அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒன்ஸ் ஹண்டர் அவைக்கன்ட்டிங்கன்னா அவங்களோட பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் அது இன்க்ரீஸ் முடிகிறது தான் டபுள் அவைக்கன் அப்படின்றது ரொம்ப ரேராக தான் நடக்கும். மோஸ்ட்லி ரொம்ப ரேர். ஸோ அதை நம்ம ஹீரோ இருப்பானான்னு சொல்லிட்டு மீட்டரை செக் பண்ண சொல்கிறான். பார்த்தா 10 தான் இருக்குது. ஒரு ரேங்க் இருக்கிறவனுக்கு 70 மேலேயாவது இருக்கணும். பட் இவன் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு. அண்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டை பார்த்துட்டு இது உனக்கு கண்ணுக்கு தெரில, நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் அது தெரியுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த டைமில் அவனோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீ ஏன் திருப்பி அடி வாங்கிட்டு வந்துட்டியா, 3 நாள் எனக்கு கோமாவில் இருந்தெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. இவனை வந்து பார்த்திங்கன்னா இது உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும். என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா, இங்கே ஒன்றுமே இல்லை, என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கான். ஸோ இவனை வந்து கேம் பற்றி கேட்குறான். அண்ட் கேம்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குமா, அந்த மாதிரி வந்து அது என்ன டாஸ்க் அப்படின்ற மாதிரி அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ என்ன உனக்கு நெட்டு கலந்துருச்சா அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு வந்துட்டு போயிட்டா. இவனும் அதில் நிறையெல்லாம் படிக்கிறான். அந்த மாதிரி டெய்லி கொஸ்ட்டு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை பண்ணலைன்னா பெனால்ட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் ஏன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். இந்த கோல்ஸ் எல்லாம் ஏன் பண்ணுவான், கடுப்புடா, பெனால்ட்டியா, அது என்ன பெனால்ட்டின்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த டைமில் இவன் வந்து ஹீரோ டபுள் அவேக்கன் ஆனதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்டு அதுக்கடுத்த சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம இந்த ஒருத்தனை பார்த்தோம்ல நேற்று, நம்ம சாஹி இருக்கிற கில்டோட ஓனர், அவன் வந்து சொல்கிறான் சாஹி கிட்டே, நீங்கள் தான் இனிமேல் பி ரேங்கை சேர்ந்தவங்களாம் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னால் அது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சாஹி கேட்கும். உங்களால் முடியும், நம்ம கண்ட்ரிலே வந்து பார்த்திங்கன்னா 5 டாப் கில்டில் நம்ம கில்டு இருக்குது. பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடில் வந்து ஒரு டஞ்சன் ஓப்பன் ஆகிருக்குது. அண்ட் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கொஸ்ட்டை முடிக்காதனால பெனால்ட்டி கொடுக்கறதுக்காக ஒரு வேர்ல்டுக்கு மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய போகிறோம், அதாவது சென்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாரு. அண்ட் நர்ஸ் வந்து பார்க்குறாங்க, பார்த்தா ஆளை காணும். இவர் தான் இங்கே போராடிக்கிட்டு இருக்காரு சென்ட்ரிபியூட்டர்கிட்ட. அண்ட் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்காரு. இவங்களும் அந்த பக்கம் தேடிக்கிட்டே இருக்காங்க. கடைசி நேரத்தில் மாற்றுற மாதிரி வராரு. பட் டைம் முடிஞ்சதுனால இங்கே வந்துட்டார். அண்ட் இங்கே ஒரு கலக்கிற நிலைமையை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி விட்றாங்க. 4 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜூயி வந்து கால் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி அந்த டெம்பிள் நடந்ததை பற்றிலாம் பேசுகிறாங்க. நீ இந்த மாதிரி எங்கள் கில்டுக்கு போனால் எனக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அண்ட் டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பூவெலாம் எடுத்துகிட்டு வராங்க. பட் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கொஸ்ட்டை முடிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் பெனால்ட்டி வந்துடும் இல்லையா, என்ன நடந்துச்சுன்னு அவருக்கே தெரியும், நீங்களும் பார்த்தீங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஜூயி என்ன இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிடுறாங்க. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ டெய்லி கொஸ்ட்டை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் இவர் டெய்லி கொஸ்ட்டை முடிக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெக்கவரி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சம் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அந்த பாயிண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி ஒன்றுக்கு எபிலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து கிடைக்குது. அண்ட் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஞ்சனுக்கு போகிறேன், அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஞ்சனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ கிடைக்குது. அண்ட் இந்த ரோட் சைடில் இருக்கிறது இல்லையா, அந்த டஞ்சனை வந்து பார்த்திங்கன்னா பற்றி டிவியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க.
மக்களுமே கேஷுவலா இருக்காங்க. ஹண்டர்ஸ் பார்த்துப்பாங்க. ஆனா, நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈட்டர்னல் ஸ்லீப் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்திருக்கும். அண்ட் இந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டஞ்சன்ஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நம்ம ஹீரோ நெனச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் ஹண்டரா ஆவேக்கிறதுலேருந்து ஈட்டர்ன்லாம் பண்ணான். எப்படி போய் அடி வாங்கிட்டு வந்தான் அப்படிலாம் அவனை கலாய்ச்சாங்க அப்படின்ற மாரி இப்போ ஸ்ட்ராங்கானதை யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு கீ கிடச்சிருக்கும் இல்லையா? அது வந்து டஞ்சன், அதாவது இன்ஸ்டன்ட் டஞ்சன் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ. அந்த இன்ஸ்டன்ட் டஞ்சனை ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டஞ்சனுக்குள்ளேயே வந்து போயிடுறான். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டஞ்சன் இப்போ க்ளோஸ் ஆகிடுதான். இவனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுக்கே வந்துடுறான்றத புரிஞ்சுக்கிறான். நம்மளால் நினச்சாலே வெளில போக முடியாது. நம்ம வந்து ஒரு ரேங்க் இதே கொன்னது இல்லை டீமனையே, நம்ம என்னடா பாஸை கொல்ல சொல்கிறாங்க, பாஸை கொன்னா தான் டஞ்சன் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அங்கே காப்ளின்ஸ் வருது, அது கூட போய் சண்டை போடுறாரு வெறித்தனமாக. நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு வழியாக அந்த காப்ளின்ஸ்லாம் அடித்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரெடி ஆகுறாரு. ஆனால் அங்கே ஒரு உல்ஃப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாஸ் அப்படின்ற மாதிரி இவருக்கும் புரியுது. அண்ட் அதுக்கு முன்னாடி இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை, ஒத்தைக்கு ஒத்த பார்த்துடலான்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெடி ஆகுறாரு. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிச்சு விட்டுறானுங்க. அண்ட் நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் ஒரு சில குறிப்புகள்லாம் நான் சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் ஆள். அண்ட் நம்ம ஜூயி இருக்காங்களே அவங்க ஒரு ரேங்க் கீலர். அது மட்டும் இல்லாமல் ஜாங் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன். ஸோ ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபை பார்த்துட்டு, ஆனால் அந்த உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவனை அடிக்க வருது. ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா டாச் பண்ணி சரி அடிக்க ஆரம்பிப்போன்னு அடிக்கிறான். அண்ட் சடனாக தான் ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். அது என்னென்னா வந்து ஹீரோட இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் இருக்கும் அப்படின்றது. அண்ட் அதை வந்து யூஸ் பண்ணி இந்த ஹீரோ வந்து அந்த ஸ்வாடை எடுக்கிறான். அண்ட் எடுத்து போட்டு வந்து இந்த உல்ஃபை அடித்து போடுறான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நிறைய ரிவார்ட்ஸ் மாதிரிலாம் வந்து வருது. அண்ட் ஸ்வாடும் மாட்டிக்கிச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப எப்படி சொல்கிறது பேஷனேட்டாக அடித்து போட்டு ஒரே ஸ்லைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃப் அடித்து போட்டுறான். அண்ட் இன்னொரு உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போகுது. அண்ட் இவனோட லெவல் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கான். அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து 32ல் இருக்குது. இவனுக்கு புரியவே இல்லை இவன் இப்போ ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முன்னை விட கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் போல் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இப்போ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உல்ஃப்ஸ் வந்து நம்ம வேட்டையாட போகலான்ட்டு ரெடி ஆகிறான். அண்ட் அந்த கிறிஸ்டல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறான். அண்ட் இவனுக்கு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கிடைக்குது. அண்ட் ஒரு சில ஐட்டம்ஸை செல் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா 20 கோல்டு காயின்ஸ் மாதிரிலாம் கிடைக்கிது. ஸோ அதை வச்சு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்வாடை வச்சு எல்லாத்தையும் பொழப்போம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணோன்னே அந்த உல்ஃப்லாம் வந்து நிறைய வருது. ஸோ இந்த உல்ஃபெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அடித்து போட்டுட்ருக்கிறான். ஆனால் வந்து இந்த உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவுக்கு லைட்டாக ஈஸியாக தெரியுது. ஸோ அதனால் முன்னே இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பார்த்துட்டு ஸோ அந்த உல்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து போட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நிறையவே ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்குது. உல்ஃப் அசாசின்னு ஒரு டைட்டிலும் கிடைக்குது. 2 பசங்க அதை பார்த்து இன்னும் அந்த டஞ்சன் க்ளோஸ் ஆகலையான்னு பார்த்துட்டு போகிறானுங்க. நம்ம ஹீரோ அந்த உல்ஃபெல்லாம் கொண்டுக்கிட்டு அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த கத்தி வேறு எவ்வளோ நேரம் தாங்கும்னு தெரில அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் ரிவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே ரிவார்ட் கிடச்சிருக்கு. முக்கியமாக டெலிபோர்ட்டேஷன் ஸ்டோன் வந்து கிடச்சிருக்கு. அவன் யோசிச்சு பார்க்குறான் இப்போ வெளியில் போகலாமா இல்லைனா அந்த பாஸை வந்து இது அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி பாஸை அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பவர் இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்காக போகிறான். நம்ம வேலைக்கு போகிற லீவில் இருக்கிற ஜூயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சன் பிரேக் ஆகிடுச்சு, வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கால் வருது. அண்ட் நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணதால யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு போக ரெடி ஆகிறாங்க. நம்ம ஹீரோவும் இங்கே இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் வந்து இது கலரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறான். ஒயிட் கலரில் இருந்தால் வீக்கு, ரெட் கலரில் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆரஞ்சு தான் அவனோட லெவல் அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் என்னடா வித்தியாசமாக இருக்குது, இந்த கத்தி வேறு உடஞ்சிருமோன்ற பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தலையன் உள்ளே போகிறான். உள்ளே போய் என்ன இருந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி போனோடனே இந்த இடம் என்னடா அப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் கத்தியை உடச்சி விட்ருது. இதுதான் பாஸ் டிமன். பட் இது ஆரஞ்சு கலரில் இருக்குது. இவனோட ஈக்குவல் தான் போல். பிகாஸ் ஹீரோ ஸ்ட்ராங் ஆகிட்டான். அண்ட் ஃபைட் நடக்குது. நம்ம ஹீரோக்கு அவனோட உடஞ்சி போன ஸ்வாட் கிடைக்கிது. ஸோ அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசகாவோட ஸ்கின்னை கிழிக்கிறதுக்காக வந்து ரெடி ஆகிறான். அண்ட் ஸோ
இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறேன். என்ன தான் ஏன் இருக்கிறதுலே வீக்கான வீக் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்றத நினச்சி பார்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் போராடணும்னு வந்து யோசிச்சு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு டெம்பிள் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வந்து ஹீரோ தயாராகிறான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸு அந்த எல்லோரும் எப்படி அழுதாங்க, எப்படி கடைசியில இவன் மட்டும் சாகிற நிலைமைக்கு போனான்னு யோசிச்சு பார்த்துட்டு அந்த டைமுக்கு இது எல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு சேஜ் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி அன்லாக் ஆகி போயிட்டு வந்து அதோட ஸ்கின் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கசக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த சீன் வந்து பார்க்க வெறித்தனமாக இருக்கும். அண்ட் ஸோ வந்து இந்த கசக்கா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுறா பயவுல. அண்ட் இதனால் நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாமே அன்லாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பாய்சனு அப்புறம் அதோட ஒரு அட்டாக்கிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அண்ட் ஸோ இப்போ அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடுது. நடந்து போயிட்டுருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோல்ஜர் வந்து இங்கே வராரு. ஆனால் அவர் வந்து இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்வாடை பார்த்துட்டு நீங்களும் ஹண்டரா அப்படின்ற மாதிரி மரியாதை கொடுத்து இட்டுட்டு போகிறான். ஆனால் இந்த ஹீரோ வந்து கேட்குறான் பக்கத்தில் டஞ்சன் பிரேக் ஆகிடுச்சு அந்த மாதிரி. ஆமாம் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணுறாங்க என்னமோ இருக்குன்ட்டு. ஆனால் அங்கே போய் பார்க்குறப்ப இவனுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டி ரேங்க் டீமன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதோட டிஃபென்ஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க முடியல, இது டிஃபென்ஸை மட்டும் பிரேக் பண்ணிட்டோன்னா இது இவனுங்க ஈஸியாக முடிச்சு விட்ருவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜூயி கூட அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸை உடைக்கிறான்றதுக்காக அவனோட கத்தி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை டிஃபென்ஸ் உடைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எய்ம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அடிக்கிறான். அண்ட் வந்து இந்த தூக்கி அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமன் மொத்தமே முடிச்சு விட்ருவான். அண்ட் என்னடா யாரா அவன், எவன்டா அந்த கத்தி தூக்கி போட்டது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அவன் யார் அந்த கத்தியை தூக்கி போட்டதுன்னு கேட்டோன்னா ஒரு ஹண்டர் தான் தூக்கி போட்டார் அப்படின்ற மாதிரி சோல்ஜர் சொல்லுவோம். யாரா அவன் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஹண்டராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ வந்து அங்கேருந்து ஓட பார்க்குறான். பட் வந்து ஜூயி வந்து பார்த்துட்றாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் முடிச்சு விட்றானுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஹீரோவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை கைஸ். Fast as all,